அதாவதுங்க, இந்தியாவினுடைய கலாச்சாரம் பண்பாடு வந்து ஒரு தலைவரை முன்னிறுத்தி அவங்க வழி நடந்து பின்பற்றி செல்வது தான். உதாரணமாக நம்மளுடைய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா, மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார், மகாத்மா காந்திக்கு ஜேன்னு சொல்லி அவர் சொல்கிற அகிம்சா வழியில் தான் மக்கள் வந்து போனாங்க. போயிட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர் உப்பு சத்தியாகிரகம்னு சொன்னார், அதுக்கு போனாங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டனர். அதே போல் சட்ட மறுப்பு இயக்கம்னு ஆரம்பித்தார், சிவில் ஒபீடியன்ஸ் மூமெண்ட். இது போல் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு தலைவர்களுடைய பின்னால் தான் வந்து ஜனங்கள் சென்றிருக்கிறார்கள். அதுபோல் பார்த்திங்கன்னா, தமிழகத்துலேயும் புதுவையிலையும் பார்த்திங்கன்னா, குறிப்பாக எம்ஜி ராமச்சந்திரன், புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா அம்மையார் மற்றும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மக்கள் தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஆனால் கலைஞர் கருணாநிதி, டாக்டர் கருணாநிதி அவர்களினுடைய வாரிசான, அரசியல் வாரிசான ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறந்த தலைவராக உருவாகி இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். சென்ற தேர்தலில் கூட யாருமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை பிடிப்பார் என்று சொல்லவில்லை. நான் தான் தேர்தலுக்கு முன்னரே 1.5 மாதங்களுக்கு முன்னரே நான் தான் சொன்னேன், வேறு தலைவர்கள் கிடையாது, கட்சியை வழிநடத்தி கட்டுக்கோப்பான ஒரு திமுக கோட்டை போல கட்சியை நடத்தி வருகிறார் ஸ்டாலின் அவர்கள். அதனால் அவர்தான் முதலமைச்சராக வருவார், அதிக தொகுதிகளில் வெல்லுவார் என்று சொன்னேன். என்னுடைய அரசியல் கணிப்பு தவறவில்லை. அதே போல் எம்பி தேர்தலிலும் பாராளுமன்ற அல்லது நாடாளுமன்ற ரெண்டும் சொல்கிறாங்க. பாராளுமன்றம் ஆங்கில சொற்றொடர்ன்றாங்க. நாடாளுமன்றம் தேர்தலில் கூட அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதனால் இப்போது ஒரு வலுவான தலைமைன்னு எந்த கட்சிக்கு இருக்குன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை தான், ஸ்டாலினுடைய தலைமை. இன்றைக்கும் அவங்க வந்து ஆட்சி நடத்திட்டு வராங்க, ரூலிங் பார்ட்டி. அதனால் மீண்டும் அவர்கள் ஆட்சி தக்க வைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த எந்த ஒரு மக்கள் தலைவரும் இல்லை. ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் அது வேறு ஈடு கொடுப்பார்கள். அதே போல் வேறு எடப்பாடி பழனிசாமிலாம் ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவரே அல்ல. அவருடைய கட்சி தலைவர்களையே அவருக்கு அரவணைத்து கொண்டு போக தெரியாதவர், எல்லோரையும் பகைத்து கொண்டு அவர் மட்டும்தான் இருக்கணும். பிரச்சாரத்தில் கூட பாருங்கள், கூட யாருமே நிற்க மாட்டாங்க, அவர் மட்டும்தான் போவார். அவர் வந்து ஒரு சுயநலமான அரசியல் நடத்துபவர், வந்து ஒரு மக்கள் தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கட்சியை வழி நடத்தக்கூடிய ஒரு இதுவும் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் மிகுந்த செல்வாக்கோட முதலமைச்சரினுடைய பொறுப்பு முதலமைச்சராக இருக்கும்பொழுது வந்து இதே எடப்பாடி பழனிசாமி பல மணி நேரம் கைகட்டி காத்து கொண்டிருந்திருக்கிறார், கடையை எடுப்பதற்காக, மார்க்கெட்டில் வந்து கடையை எடுப்பதற்காக என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் எதையுமே நினச்சி பார்க்கல. ஆனால் அவர் வந்து உதாசீனப்படுத்தி எல்லோரையும் கட்சியை விட்டு வெளியே அனுப்புறதுலேயே இருந்துட்டு அவர் பொதுச் செயலாளராக வந்து ஒரு சட்ட விதிமுறைகளையே மாற்றி ஒரு கொல்லைப்புறமாக வந்து அவர் பொதுச் செயலாளர் என்ற பதவியை எடுத்துக்கொண்டார். முதலில் அமைப்பாளர், துணை அமைப்பாளர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்று பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து சேர்ந்து அதிமுக ஆட்சி தொடர்ந்து 4.5 ஆண்டுகள் நடத்தினார்கள். அது மிகப்பெரிய சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அதிமுக சரியான ஒரு இடத்தை பிடிக்கவில்லை என்பது தான் அனைவருடைய கருத்து. காரணம், அதிமுக தலைமை சிதறி இருக்கிறது. சசிகலா தனி ஒரு சின்னம்மா சசிகலா அவர்கள் தனி ஒரு கட்சியை தொடங்கிவிட்டார்கள்.
டிடிவி தினகரன் தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அவர் பிஜேபி கூட்டணியில் இணைந்துள்ளார். அதுபோல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்திருக்கிறார். அதுபோல் அதிமுகவில் தலைமை சிதறி போய் சின்னாபின்னமாக குலைந்து போய்விட்டது. அதிமுக கட்சியினால் இதற்கு பிறகு எதிர்காலம் ஒன்றும் கிடையாது. அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. என்னதான் சண்டை உட்கட்சியில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு அங்கு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறது, டிசிப்ளின். அதனால் திராவிட முன்னேற்றக் கழக அதன் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும் வரை தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. எப்படி புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இருந்தபோது அவருடைய ஆட்சியை யாராலும் அகற்ற முடியவில்லையோ அதேபோல் நிலைமைதான் இப்போது உள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நிகரான ஒரு தலைவர் தமிழகத்தில் இல்லை என்றே நான் சொல்லுவேன், என்னுடைய அரசியல் அனுபவத்தில். அதே போல் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நற்பண்பு அவரிடம் உள்ளது. அதுவே அரசியல் தலைவருக்கும் மக்கள் தலைவருக்கும் உரிய பண்பாகும். அதனால் அவரை வெல்லுவது, அவர் இருக்கும் வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தையோ அவரையோ வெல்லுவது எந்த ஒரு கட்சியாலும் முடியாது என்று தான் என்னுடைய கருத்து. மேலும் புதுவையை பொறுத்தவரை மக்கள் தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் இருக்கும் பொழுது இங்கு அவருடைய ஆட்சியையோ அவருடைய கட்சியையோ வேறு கட்சிகள் போட்டி போட்டு ஒன்றும் செய்துவிட முடியாது. எப்படி என்றால், ஜோதி பாசு மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் ஜோதி பாசு அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சியை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. அவருக்கு பிறகு அந்த இயக்கம் நாளுக்கு நாள் சரிந்து தற்போது மமதா பானர்ஜி அவர் காங்கிரஸ் கட்சியில் ஒரு சிறு ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டு ஆரம்பத்தில் இருந்தார். ஜோதி பாசு இருக்கும் பொழுது அவர் சண்டை போட்டார். ஆனால் இப்பொழுது அவர் பலமாக இருக்கிறார். ஏன்னா அங்கு ஜோதி பாசு இறந்ததற்கு பிறகு செல்வி மமதா பானர்ஜி அவர்கள்தான் ஒரு நிகரற்ற தலைவராக, மக்கள் தலைவராக உருவெடுத்திருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் கொண்டீர்களானால் ஒவ்வொரு மாநிலத்திலும் பட்நாயக், ஒரிசாவில் பார்த்தீர்களானால் பட்நாயக், பிஜு பட்நாயக், அதற்கு முன் ஜேபி பட்நாயக், அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு இடத்திலுமே பார்த்தீர்களால் தலைவர்களை வைத்துத்தான் கட்சியை வைத்து தலைவர்கள் கிடையாது. அதனால் ஒரு வழி நடத்தக்கூடிய திறமை வாய்ந்த, அனுபவம் மிக்க, அரசியல் தெரிந்த, ஒரு எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய நற்பண்புகள் உடைய ஒரு தலைவரால் தான் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும், கட்சியை வழிநடத்த முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கும் வரை தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தொடரும் தொடரும் தொடரும். இதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஜோதி பாசு இருக்கும் வரை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருந்தது போல தமிழகத்திலும் நிகழும். அவருக்கு நிகரான ஒரு தலைவர் வேறு யாரும் இல்லை. தமிழக மக்களும் கவர்ச்சிகளை கண்டு ஏமாறக்கூடிய ஒரு விஷயம் அறியாதவர்கள், அரசியல் புரியாதவர்கள் அல்ல. அதனால் விஷயம் நன்கு தெரிந்தவர்கள். அதனால் அவர்கள் இதெல்லாம் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. நடிகர் விஜய் புதிதாக ஒரு அரசியல் கட்சியோடு முன்னெடுத்து வந்திருக்கிறார். சில இளைஞர்கள் கூடுகின்றார்கள். ஆனால் அவர் ஒரு கணிசமான இடங்களை பிடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு 20 முதல் 25 சீட்டுக்களை அவர் பிடிப்பார். விஜயகாந்த் தேமுதிகவை போல
ஆனால் அவர் ஆட்சி பிடிக்கிற அளவிற்கு வருவார் என்று என்னுடைய அனுபவத்தில், எனக்கு தெரிந்த அரசியல் அனுபவத்தில் வருவது கஷ்டம். அதே போல் அதிமுகவும் வருவது கஷ்டம். ஆனால் இருமுனை போட்டியாக இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் பன்முனை போட்டி, 4 முனை போட்டி, மும்முனை போட்டி என்று இருக்கும்போது சர்வசாதாரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அவர்கள் சரியாக கரெக்டாக கூட்டணி கட்சிகளும் சரி, அவர்களும் சரி, ஒரு உருக்குலையாத கூட்டணி, இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் சரியாக வாக்களிப்பார்கள். அவர்கள் பெற்ற வாக்குகளே போதுமானது அவர்கள் ஆட்சியை மறுபடி பிடிப்பதற்கு, தக்க வைப்பதற்கு. எனவே திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மறுபடி ஆட்சி அமைக்கும். ஸ்டாலின் அவர்கள்தான் மறுபடி முதலமைச்சராக வருவார் என்பது என்னுடைய தேர்தல் அரசியல் முன்னோட்ட கருத்து. ப்ரீபோல் எலெக்ஷன் ரிசல்ட் ஒப்பீனியன், புரியுதுங்களா? ப்ரீ பொலிட்டிக்கல் அனலிட்டிக்கல் ரிப்போர்ட் என்று கூட சொல்லலாம். சென்ற முறையும் நான் சொன்னேன், என்னுடைய நண்பர்கள் கூட கிண்டல் அடித்தார்கள். ஆனால் நான் சொன்னது தான் நடந்தது. இப்பொழுதும் சொல்லுகிறேன், இதுதான் நடக்கும். இது என்னுடைய அரசியல் கணிப்பு மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்வு போக்குகளை ஆராய்ந்து நான் கணக்கு போட்டு சொல்லுகின்ற ஒரு விஷயமாகும். ஏதோ வாய்க்கு வந்ததை கருத்தாக சொல்லுகிறவன் நான் அல்ல. எனவே இதுதான் நடக்கும். புதுவையிலும் முதலமைச்சராக இருக்கின்ற தற்போது என் ரங்கசாமி அவர்கள் இருக்கின்ற வரையில் இங்கு என்ஆர் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய பலமும் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவதை யாராலும் தடுத்துவிட முடியாது. இது இந்தியா, இது தமிழகம், இது தமிழர்களினுடைய பண்பு. ஒரு தலைவரை நம்பிவிட்டால் அவர் இருக்கும் வரை அவர் பின்னால் தான் செல்லுவார்கள். எனவே புதுவையில் ரங்கசாமி ஆட்சி மறுபடியும் மலரும். தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி மறுபடியும் மலரும், தக்க வைத்துக் கொள்வார்கள் ஆட்சி என்பதுதான் என்னுடைய அரசியல் கணிப்பு. நன்றி, வணக்கம். இது மேலும் அரசியல் தேர்தல் சம்பந்தமான கருத்துக்களை அவ்வப்போது வீடியோக்களாக வெளியிடுவேன். பொதுமக்கள் மற்றும் யூடியூப் நேயர்கள் தங்களின் மேலான ஆதரவை இதற்கு முன்னும் தந்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் தந்து எங்களுடைய சேனலுக்கு மிகவும் ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.